ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sriperambur 2 BHK just 49 lakhs. Call 7717273747. பிகைன் பக்தி நேர்களுக்கு வணக்கம். நம்ம ஆன்மீகம் சேனல்ல ஆன்மீகம் தொடர்பான நிறைய தகவல்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரோம். நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு. அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க மகாகுரு ஆனந்த வாஸ்துவனுடைய நிறுவனர் மற்றும் ஏஎல்பி ஜோதிடர் திருமதி பத்மா மகாலிங்கம் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். காலில் சக்கரத்தை கட்டிட்டு ஓடிட்டு இருக்கீங்க போல. கண்டிப்பா. இப்போ நீங்க ரொம்ப பிஸி ஷெட்யூல்ல ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறீங்க. இப்போ உங்களை தேடி வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வருவாங்க. எங்களுக்கு வாஸ்து பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும். ஏன்னா நீங்க வந்து அவார்டெல்லாம் கூட வாங்கியிருக்கீங்க, நிறைய திருமணங்கள் நடத்தி வச்சு. ஆமா, ரொம்ப நாள் கல்யாணமே ஆகாம 40 வயசுல இருந்தவங்களுக்கு கூட உங்ககிட்ட வந்து ஜாதகம் பார்த்து நீங்க பொருத்தம் பார்த்து நீங்களே வந்துட்டு மேட்ச் பண்ணி திருமணமும் பண்ணி வச்சிருக்கீங்க. நிறைய பேருக்கு திருமணமும் ஆயிருக்குது. எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி. நான் நிறைய பேர் என்கிட்ட சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நிறைய பேர் உங்கள் ஃபோன் நம்பரும் கேட்பாங்க, உங்கள்கிட்ட கொடுங்க அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு பாப்புலராக இருக்கீங்க. இப்போ வந்து பிஸ்னஸ் அப்படின்னு வருவாங்க உங்ககிட்ட. வெறும் திருமணம், வாஸ்து, ஏஎல்பி இதெல்லாத்துமே தாண்டி ஒரு தொழிலில் வந்து எனக்கு சக்ஸஸ் ஆகணும், தொழிலில் வந்து நான் ஜெயிக்கணும், ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்ட்டு வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்லுவீங்க? இப்போ என்னென்னா, நீங்கள் தொழிலை பற்றி கேட்குறீங்க. தொழிலுக்கு வந்து முதல்ல வந்து நம்மளுடைய நியூமராலஜி தான் பேசுது. நம்மளுடைய பெயரை வாசிக்கும் போது அது என்ன சொல்றேன்னா, பெயர் விளங்கும் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது. புரியுதுங்களா? பெயர் விளங்கும். பெயர் அவங்க பேர் விளங்குதுப்பா. அவங்க பேர் விளங்குதுன்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம். பேரும் புகழும் வாங்குறாங்க. பணம், பதவி, புகழ் அப்படிங்கிறது வந்து நம்ம பெயர்ல தான் இருக்கு. அதுக்கு வந்து நியூமராலஜி பார்ப்பேன் கண்டிப்பா. யாரெல்லாம் நம்ம கிட்ட ஜாதகத்தை கொண்டு வர்றாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா நியூமராலஜி பார்ப்பேன். நியூமராலஜி படி உங்களுக்கு மாற்றி தருவேன். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எஸ் கணேசன் வந்தார். கணேசன் ஒருத்தர் வந்ததையும் அவருக்கு பேரை பார்த்து சரியில்லை. அவருக்கு வந்து லக்னத்து இப்போ வந்து நாங்கள் நம்பர் எடுத்து வைப்போம். லக்னத்துக்கு 2ஆம் இடமும் 11ஆம் இடமும். 2ஆம் இடம்னா வருமானம், 11ஆம் இடம்னா லாபம். இந்த 2 இடத்துல இருக்கிற நம்பரை எடுத்து தான் அவங்களுடைய பேர்ல நம்பரை வைப்போம். அந்த நியூமராலஜி படி நம்பர் வைக்கும்போது அவங்களுக்கு ஜி மட்டும் தான் சேர்த்தி கொடுத்தேன். இது பெங்களூர்ல ஒரு ஸ்டேட்டுக்கு ஜிங்கிற பேர் மட்டும் சேர்த்தி கொடுத்தேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப நல்லா பிஸ்னஸ் பண்ணி நல்லா இருக்கிறாரு. என்ன பண்றேன்னா, வந்த உடனே அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மொபைல் நம்பர் பார்ப்பேன், 2வது அவருடைய நியூமராலஜி பெயர் பார்ப்பேன். இது 2ஐயும் பார்த்து கரெக்டா இருந்ததுன்னா விட்டுருவேன். கரெக்டா இல்லைன்னா இதை மாத்திக்கலாங்க. நீங்க ஒன்றும் இல்லை, நீங்க கெஜெட்ல எல்லாம் போய் மாற்ற வேண்டியது இல்லை. நீங்க உங்க ஒரு நோட்டு போட்டு எழுதினாலே போதும். அது எழுதினாலே உங்களுக்கு வந்து கண்டிப்பா சக்சஸ் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டு அந்த லக்னத்துக்கு 10ஆம் அதிபதியை பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து தொழில், சுய தொழில்னாவே லக்னத்துக்கு 10ஆம் இடம் தான். அந்த 10ஆம் இடத்தை அதிபதியை பார்க்கணும், அவர் வாங்கிய சாரத்தை பார்க்கணும், அவர் உட்கார்ந்து இருக்கிற வீடை பார்க்கணும். இதை 3ஐயும் பார்க்கும்போது அப்போ அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தோம்னா அவங்கவுங்க தொழில் ஜெயிக்கிறதுக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு நன்மை செஞ்சு கொடுக்கலாம். அதுல யோகாதிபதி 4 எடுத்து கொடுத்து அந்த 10ஆம் அதிபதியின் கோவிலுக்கு போக சொல்லி அங்க போய் உணவு தான பரிகாரம் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற உணவை அங்க கோயில போய் பரிகாரமா பண்ண சொல்லுவேன், தானம் பண்ண சொல்லுவேன். தானம் பண்ண 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 அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அவங்க தொழில் ஜெயிச்சிருது. பிளஸ் அதுல என்ன பண்ணுதுன்னா, எண்களே வாழ்க்கையின் கண்கள். எண்களை பொருத்திடுறதுல நியூமராலஜியை பொருத்திடுறோம். எண்கணிதம், நியூமராலஜி, எண்கணிதம் 2 ஒன்று தான். நியூமராலஜி, வாஸ்து, ஜோதிடம் 3மே பின்னி பிணையப்பட்டது. இதெல்லாம் கலந்தது தான். அப்போ அவங்களுடைய சைட்டு அப்படின்னா அவங்களுக்கு தொழில் செய்யற நிறுவனம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆபீஸ்னு வச்சுக்கோங்களேன். அங்க போய் பார்த்து கரெக்டா அந்த வடக்கிருந்து வர்றதுதான் வருமானம். சரிங்களா? அந்த இடம் கரெக்டா இருக்குதான்னு பார்த்து அந்த இடத்த கரெக்ட் பண்ணி கொடுக்கறதுனாலதான் இத்தனை பேரும் தொழில இந்த அளவுக்கு ஜெயிச்சிருக்காங்க. தொழில ஜெயிச்சவங்க எல்லாம் நீங்க நம்பவே மாட்டேங்க, எங்ககிட்ட கத்தையா பணம் கொண்டு வந்து எனக்கு கொடுப்பாங்க. நான் சொல்லுவேன், நான் வந்து வாங்குறது ஜாதகம் பார்க்கறதுக்கு மட்டும்தான் வாங்குவேன். மற்ற காசெல்லாம் நீங்க கோவில்ல கொடுங்க. கோவில்ல எத்தனையோ கோயில்ல அன்னதானம் நடக்குது, கொடுங்க அப்படின்னு. இது உண்மையான சத்தியமான வார்த்தை. என்னன்னா, ஒருத்தர் வந்து 10 லட்ச ரூபாய் அந்த வியாபாரத்துல லாபம் வரும்னு அவர் நினைக்கல. 10 லட்ச ரூபாய் லாபம் வந்துச்சு, இந்தாங்க உங்களுக்கு 1 லட்ச ரூபாய் அப்படின்ட்டு கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தாரு. நான் எங்க அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா, யாருக்கிட்ட இனாமா பணம் வாங்கக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டாரு என்கிட்ட. அதனால நான் வாங்கல. நீங்க எங்க குலதெய்வம் கோயில்ல காம்பவுண்ட் வாழெல்லாம் கட்டிட்டு இருக்காங்க, நீங்க வேணா அங்க போய் இந்த கொடுக்கறனா கொடுங்கன்னு அந்த ஐயர் நம்பர் கொடுத்து, அப்புறம் ஐயரே கூப்பிட்டு சொன்னாரு, அவர் வந்தாருமா காம்பவுண்ட் வால் கட்டுறதுக்கு பணம் கொடுத்துட்டு போனாருமா அப்படின்னு. அந்த மாதிரி இனாமா காசு வாங்க மாட்டேன், ஜாதகமாக கண்டிப்பா காசு வாங்கிக்குவோம். இப்ப இந்த திருமண பொருத்தங்கள் எல்லாம் ஏன் பொருத்தி கொடுத்துட்டு இருக்குன்னா, இதுவும் எங்க அப்பா தாத்தா சர்வீஸா பண்ணிட்டு இருந்தாரு. அதனால யாரெல்லாம் ஜெராக்ஸ் கொண்டு வர்றாங்களோ கண்டிப்பா ஜெராக்ஸ் கொண்டு வந்து நேர்ல கொண்டு வந்து கொடுக்குறவங்களுக்கு கண்டிப்பா திருமணத்தை பொருத்தி கொடுத்துட்டு இருக்கோம். நேர்ல வரணும். வாட்ஸ்அப்ல போட்டா பார்க்கவே மாட்டேன். நிறைய வாட்ஸ்அப் நான் ஓப்பன் பண்ணாமே வச்சிருக்குது. அட்லீஸ்ட் ஒரு காலாவது பண்ணிடலாம். வாட்ஸ்அப்ல போட்டுவிட்டு அவங்க கம்மெண்ட் இருக்கிறாங்க. அப்புறம் மேனேஜர் பார்த்துட்டு சொல்றாரு, வாட்ஸ்அப்ல நிறைய மெசேஜ் வந்திருக்குதுமா அப்படின்னு. ஆனா யாரெல்லாம் ஜெராக்ஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்களோ கண்டிப்பா அவங்களுக்கு நம்ம கிட்ட இருக்கிற வரன்
பெண் வரனும் இருக்குது, ஆண் வரனும் இருக்குது. நீங்க நம்பவே மாட்டீங்க, பெண் வரன் 9000 வரன் இருக்குது, மாப்பிள்ளை ஜாதகம் 22,000 ஜாதகம் இருக்குது எங்கிட்ட. இத்தனை ஜாதகம் இருக்குது. இந்த 6 மாசத்துல வந்த ஜாதகங்கள் இதெல்லாம். இது வந்து நான் வச்சுட்டு என்ன பண்ண போறேன்? இந்த மாதிரி ஒரு தாள்ல ஜாதகம் வந்துச்சுன்னா இதை வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்? வர்ற ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆணுமும் பொருத்தி கொடுத்துட்டு இருக்கிறேன் நான். இதை யாரெல்லாம் பயன்படுத்தி கொள்றீங்களோ பயன்படுத்தி கொள்ளுங்க. எங்களது ஆபீஸ் வந்து இப்ப வந்து இன்னொரு 3 மாசத்துக்கு நான் உடுமலைப்பேட்டையில இருப்பேன். 3 மாசம் கழிச்சுதான் நான் சென்னை வருவேன். இந்த 3 மாசத்துக்கு யாரெல்லாம் வரீங்களோ உடுமலைப்பேட்டை வாங்க, ஆபீஸ் அட்ரஸ் வாங்கிக்கோங்க, எங்கிட்ட போன் பண்ணி வாங்கிக்கோங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு பொருத்தி தரேன், மேட்சிங் பார்த்து தரேன். நான் தொழில ஜெயிக்கிறதுக்கு இதெல்லாம் மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேன். இவங்க எல்லாம் தொழில ஜெயிச்சிருக்காங்க. நிறைய பேர் எனக்கு தொழிலே நடக்கல, இன்னைக்கு வருமானமே இல்லை, ஜனவசியமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் இந்த மாதிரி தான் உணவு தான பரிகாரம். அப்புறம் இந்த இடறினும் தளறிதுன்னு ஒரு பாட்டு இருக்குது, சிவன் பாட்டு தெரியுங்களா? காலையில எந்திரிச்சு அந்த பாட்டு கேட்க சொல்லுவேன். நான் கண்டிப்பா அந்த பாட்டு கேட்க சொல்லுவேன். எல்லாருமே கேட்கலாம், யாரு வேணா கேட்கலாம். அந்த பாட்டு யாரு வேணா கேட்கலாம். கேட்க உங்களுக்கு மணி ஃப்ளோ வந்துட்டே இருக்கும் கையில. அந்த பாட்டு கேட்க ஆரம்பிச்சோம்னா நீங்க கேட்டு பாருங்களேன், நீங்க ஒரு வாரம் நீங்களே கேட்டு பாருங்களேன். இடறினும் தளறினும் இந்த சிவன் பாட்டு இருக்குது சரிங்களா? அந்த பாட்டு யூடியூப்லயே போட்டீங்கன்னா வரும், அந்த இதுல போட்டீங்கன்னா வரும். அதுவே வந்து ஒரு 5 மில்லியன் பேர் பார்த்துருக்காங்க. நீங்க அதை எடுத்து பாருங்க. இது வந்து அந்த காலத்திலேயே எங்க தாத்தா சொன்னார் இந்த பாட்டு. இது ஒரு சிவன் பாட்டு. போட்டு எங்க தாத்தா காலையில எந்திரிச்சு 3:33 மணிக்கு எந்திரிப்பாரு. எந்திரிச்சதே இந்த பாட்டு ரேடியோவில் அப்பெல்லாம் உங்களுக்கு டேப் தெரியுங்களா? இந்த சதுரமா இது போட்டு டேப்ஸ் போடுறது, அந்த டேப்ல போட்டு விட்டுருவாரு. ரெக்கார்டு, அதுக்கு பேர் ரெக்கார்டர். அந்த டேப்ல போட்டு விடுவாரு. எங்க தாத்தா எங்க அப்பா எல்லாரும் இந்த பாட்டு கேட்பாங்க. நானும் வர்றேன், கஸ்டமர்களுக்கு எல்லாம் நிறைய இதுதான் சொல்லுவேன் நான். அப்புறம் அவங்க ஆபீஸ்ல சாம்பிராணி போடுறதுக்கு சில பொருட்கள் எழுதி கொடுப்பேன். அது வந்து கொஞ்சம் இதாவே இருக்கட்டும், சீக்ரெட்டாவே. அந்த பொருட்களை எல்லாம் எழுதி கொடுத்து அவங்க சாம்பிராணி போட்டாங்கன்னா அதுல முக்கியமா முடக்கத்தான் பொடி எழுதி கொடுப்பேன். ஏன்னா தொழில் முடங்கி இருக்குதுன்னு வைங்களேன், முடக்கத்தான் பொடி புகை போடும்போது அந்த முடக்க நிவர்த்தியாகி தொழில் நல்ல முறையா நடக்கும். கண்டிப்பா ரொம்ப வித்தியாசமான இது. ஆமா, அதெல்லாம் தாந்திரிய பரிகாரம் தாத்தா சொல்லி கொடுத்தது. நான் வர்ற கிளைண்ட்டுகளுக்கு சொல்லி கொடுத்ததுக்கு எல்லாரும் ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்சுட்டு தான் என்னை வந்து அம்மா அம்மான்னு அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல கிளாஸில் எலுமிச்சம்பழத்தை வந்து தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க. இது எந்த மாதிரியான ஒரு பரிகாரம்? இதை பண்ணும்போது பணவசியம் ஏற்படுமா? இல்லை, இது வந்து இப்போ ரீசெண்டாக வந்தது. இப்போ வாராகியில் நாங்கள் 50 வருஷமாக கும்பிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா வாராகி டென்ட்டு. முருகரெல்லாம் நான் 7 வயசுலேருந்து கும்பிட்டேன். எனக்கா இப்போ வயசு 60-63 ஆகுது. இப்போ 60 வருஷமாக நாங்கள் கும்பிட்டா முருகர், இன்னைக்கு அது டென்ட் ஆகிட்டாரு. அந்த மாதிரி தான் இந்த கிளாஸில் தண்ணி ஊற்றி எலுமிச்சம்பழம் போடுறது எல்லாமே. ஆனால் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? ஒரு எலுமிச்சம்பழம், 3 மிளகாய், ஒரு கறிக்கட்டை. இது வந்து ஆபீஸ் முன்னாடி, ஜோதிட ஆபீஸ் முன்னாடி, எல்லா ஆபீஸ் முன்னாடி கட்டி விடுவாங்க. புரியுதுங்களா? அலுவலகம், குடோன் இதெல்லாம் கட்டி விடுவாங்க. இதை வேணா செய்யலாம். இது கண்டிஸ்டி போகும். புரியுதுங்களா? வர்றவங்க எல்லாரும் ஒரே மாதிரி தாட்ல வர மாட்டாங்கல்ல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான தாட்ல தானே வருவாங்க. இது கண்டிஸ்டி இருந்தா அவங்களுக்கு growth வராது, மணி ஃப்ளோ வராது. கண்டிஸ்டி போச்சுன்னா மணி ஃப்ளோ வரும், growth வரும், அந்த தொழில growth வரும். புரியுது? அதே மாதிரி கல்லுப்பு போட்டு வைக்க சொல்லுவாங்க மேடம். ஆஃபீஸ்லயோ சரி, எங்கேயோ சரி, வீட்லயுமே சரி, ஒரு கிண்ணத்துல கல்லுப்பு போட்டு வச்சுட்டோம் அப்படின்னாலுமே அதுல கூட வந்துட்டு பணவசியம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே, உண்மையா? அந்த கல்லுப்புல தீபம் போட சொல்லுவோம் நாங்க. கல்லுப்பு வந்து ஒரு பவுல்ல கீழே வச்சுட்டு அது மேல ஒரு தீபம் போட்டீங்கன்னா ரொம்ப நல்ல. மகாலட்சுமி வாசம் செய்வா அப்படிங்கிறது ஐதீகம். பூஜை ரூம்ல வச்சு மகாலட்சுமி வாசம் செய்வா அதுல. புரியுதுங்களா? அதனால அதை அதிகமா நாங்க வந்து எல்லாருக்கும் சொல்லுவோம். சரிங்களா? கல்லுப்பு போட்டு மாப் போட சொல்லுவோம் ஆபீஸ. நெகட்டிவ் வெளியே போட்டுன்னு சொல்லி கல்லுப்பு தண்ணியில போட்டு அந்த தண்ணியை வந்து துடைக்கிறது. ஆபீஸ் துடைக்கும் போது அங்க வந்து பாசிட்டிவா மாறிடும். நெகட்டிவ் இருக்கிறதெல்லாம் போய் பாசிட்டிவா மாறிடும். அப்புறம் புகை போடும்போது பச்சை கற்பூரத்தையும் கூட சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் போடும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த ஆபீஸ் வந்து பாசிட்டிவா மாறிடும். இப்போ நீங்க பேசும்போது சொன்னீங்க சாம்பிராணி போடுறது அப்படின்னு. நிறைய பேர் அந்த கடையில விற்கிற சாம்பிராணி எல்லாம் வாங்கி போடுவாங்க. அதெல்லாம் பயன்படுத்தலாமா? அதெல்லாம் போடக்கூடாது. சாம்பிராணினே விற்குது. அதாவது குங்குளியம், கருப்பு குங்குளியம் அப்படிங்கிற சாம்பிராணி. அது கூட எல்லாம் கலந்து போடும்போது இன்னும் நல்லா இருக்கு. நிறைய பொருள்கள் சேர்த்து போடும்போது ஒரு 5-6 பொருள்கள் எழுதி தருவோம் நாங்க. அந்த பொருள்கள் எல்லாம் சேர்த்து போடும்போது இன்னும் நல்லா இருக்கும். கண்டிப்பா. அந்த கப்பு சாம்பிராணி அதெல்லாம் வாங்கி வைக்கிறது அதெல்லாமே வந்து கெமிக்கல். ஓகே. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உங்க போன வீடியோ நம்ம பேசியிருந்தோம், அரசு வேலை வந்து கிடைக்கணும் அப்படின்னா என்னென்ன மாதிரி பரிகாரம் சொல்லியிருந்தீங்க, என்ன மாதிரி விஷயங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ அதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? எவ்வளோ பேருக்கு வந்து பயனடைஞ்சிருக்காங்க? அது சூப்பரா போச்சு. அது நிறைய 60,000 பேருக்கு மேல பார்த்துருந்தாங்க. அதைய பிளஸ் வந்து எங்கிட்ட வந்து ஒரு 43 பேர் ஹோமத்துல உட்காந்தாங்க. ஹயக்கிரிவர் ஹோமத்துல. அதில் 37 பேருக்கு அரசு வேலை உறுதியா கிடைச்சிச்சு. எங்கிட்ட அவங்க ஜாதகமெல்லாம் இருக்குது. அடுத்த வரையில் நான் அதை எடுத்துட்டே வரேன் பாருங்களேன். அம்மா எனக்கு SBIல கிடைச்சி
கிடைச்சது, அம்மா எனக்கு போலீஸ் வேலை கிடைச்சது, சப் இன்ஸ்பெக்டர் வேலை கிடைச்சது, ஐபிஎஸ் கிடைச்சது. எல்லாரும் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. எனக்கு அதில் பயங்கர சந்தோஷம். எனக்கு எப்படின்னா அவங்களுடைய ஜாதகம் எப்பவுமே ஜென்ம ஜாதகம் தான் பேசு, அவங்க பிறந்த ஜாதகம் கண்டிப்பாக பேசு, பொது பலன் எப்பவுமே பேசாது. புரியுதுங்களா? அவங்கவுங்க ஜாதகத்தில் அரசு வேலைன்னா 6-10, சரிங்களா? அரசு வேலைன்னா அடுத்தவங்கிட்ட போய் சேர வேலை 6ஆம் அதிபதி, சுயதொழில்னா 10. புரியுதுங்களா? இதுல வந்து சூரியன், செவ்வாய், குரு இந்த 3 கிரகங்கள் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கணும் நம்மளுடைய ஜாதகத்துல. கண்டிப்பா சூரியன் 6, 8, 12 இருந்தால், லக்னத்துல இருந்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு அரசு வேலை உறுதி. இது நான் சொல்லிட்டு ஒரு பையன் சொன்ன, அம்மா நீங்க சொன்ன மாதிரியே நான் அரசு வேலையில் இருக்கேன், ஆனா எனக்கு நீங்க சொன்ன மாதிரியே சூரியன் லக்னத்துல இருக்குது, திக்பலம் வாங்கி இருக்குது அப்படின்னு அந்த பையன் கூப்பிட்டு சொன்னா, ஜாதகத்தை அனுப்பிடான்னு பார்த்தா அவனுக்கு அரசு வேலை கன்ஃபார்மா இருக்குது. அவன் சும்மா போய் சொல்றானே என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜாதகத்தை வாங்கி பார்த்தேன், கரெக்டா இருந்துச்சு. அது மாதிரி அரசு வேலைக்குன்னு ஒரு சில கிரகங்கள் இருக்குது. அப்புறம் ஒரு இப்ப எண்கணிதத்துல 10ஆம் நம்பர் கொடுத்துருக்குறோம். 10ஆம் நம்பர் நீங்க எழுதிட்டே இருங்க, உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காலையில எழுந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. காலையில எழுந்திரிச்சு சூரியனை பார்த்து, சூரியன் வரும்போது நம்ம காத்திருக்கணும், சூரியன் நமக்காக காத்திருக்க கூடாது. 5:50க்கு கதிரவன், 5:55க்கு சூரியன். புரியுதுங்களா உங்களுக்கு? 5:50க்கு இருட்டு கதிரவன், 5:55க்கு சூரியன். அப்போ அவரை நம்ம பார்த்துட்டு நம்ம வலிமேல் விழி வைத்து காத்திருந்து ஓம் சூர்யாய நம அப்படிங்கறது 11 முறை ஜபம் பண்ணீங்கன்னா சூரியனை பார்த்து கண்டிப்பா 48 நாள் செய்யுங்க. நீங்க படிங்க, கண்டிப்பா படிக்கணும். கண்டிப்பா படிக்கிற ரூம்ல கிழக்கு பார்த்தோ வடக்கு பார்த்தோ உட்காந்து படிக்கணும். அப்போ அரசு வேலை உறுதி நீங்க, சரிங்களா? கண்டிப்பா. அதே மாதிரி மேடம் தொழில் வந்து பேசும்போது ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். என்ன அப்படின்னா, இப்போ எந்த இடம்லாம் அடப்பட்டிருந்தா வருமானம் வந்துட்டு வருவது கம்மியாகும்? சூப்பர், அருமையான கேள்வி கேட்டீங்க. நானே சொல்லணும்னு நினைச்சேன். அதாவது நம்ம ஒரு ஆபீஸ்ல போய் பாக்குறேன்னு வைங்க, அல்லது ஒரு வீட்லயே போய் பாக்குறேன்னு வைங்க, வடக்கு மத்திய பாகம் தான் வருமானத்தை கொடுக்குற பாகம். நேர் வடக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க, வடக்குல மத்திய பாகம். நம்ம வடக்கு பார்த்து என்னன்னா வலது கை பக்கம் ஈசான்யம், இடது கை பக்கம் வடமேற்கு, சரிங்களா? அப்ப நடக்கு மத்தியம் நம்ம நிக்கிற இடம், அந்த மத்தியம பாகம் குபேர பாகம். அந்த இடம் வந்து ஓப்பனா ஜன்னல் இருந்து நம்ம வெளியே வந்து பார்க்கும்போது வானம் தெரிஞ்சதுன்னு வைங்க, அந்த மாதிரி ஒரு வீடு அமைப்போ ஒரு ஆபீஸ் அமைப்போ இருந்துச்சுன்னா அவங்க கிட்ட பணம் கொழிஞ்சிட்டு இருக்கும், பண வருவாய் வந்துட்டே இருக்கும், அது நான் ஸ்டாப்பா வந்துட்டே இருக்கும். அவங்களுக்கு ஒரு 95 நம்பர் எழுதி கொடுத்திருந்தேன். ஏன் 95 எழுதி கொடுத்திருந்தேன்னா அவங்க லக்னம் வந்து மிதுன லக்னம். புரியுதுங்களா? அவங்களுக்கு 11ஆம் அதிபதி நம்பரை எழுதி கொடுத்திருந்தேன். ஒவ்வொரு லக்னத்துக்கு ஒவ்வொரு மாதிரியான நம்பர் கொடுப்போம். எல்லா லக்னத்துக்கு எல்லா நம்பர் சூட்டபிள் ஆகாது, நெகட்டிவாகவும் வரும். லக்னத்துக்கு 6ஆம் இடத்து எண்ணும் 8ஆம் இடத்து எண்ணும் 12ஆம் இடத்து எண்ணும் எடுத்து கொடுக்கவே கூடாது. கொடுத்து 6ஆம் இடத்து எண் எடுத்து கொடுத்தோம்னா அவங்களுக்கு நோய் வரும். 8ஆம் இடத்து எண் எடுத்து கொடுத்தோம்னா கடன் பிரச்சனை வரும், வாங்கிட்டு போனவன் சண்டை கட்டுவான். 12ஆம் இடத்து என்ன வாங்கினவன் கொண்டு ஓடிடுவான், ஊரை விட்டே ஓடிடுவான். அதனால 6, 8, 12 லக்னத்தில் இருக்கிற நம்பர்ஸை நியூமராலஜி படி எடுத்து தர மாட்டேன். அது அவங்கவுங்க ஜென்ம லக்னத்தை படி பார்த்து அவங்கவுங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2ஆம் இடம் 1, 5, 9 இடம், சரிங்களா? அப்புறம் 2ஆம் இடம் 11ஆம் இடம், இந்த மாதிரி இடங்கள் இருக்கிற எண்கள் எடுத்து கொடுத்தா அவங்கள ஜெயிக்க வச்சிருவோம். அந்த மாதிரி தான் தொழில எல்லாரையும் ஜெயிக்க வச்சுட்டு நாங்க இருக்கிறோம். அதனாலதான் எல்லாரும் உங்ககிட்ட ஜாதகம் பாக்குற வரைக்கும் கொஞ்சம் டவுனா இருந்துச்சு, ஜாதகம் பார்த்ததுக்கு அப்புறம் நல்லா இருக்குன்னு கூப்பிட்டே சொல்லுவாங்க. அப்ப இந்த கோயிலுக்கு போங்க அப்படிம்பேன். கண்டிப்பா மாதம் ஒரு முறையாவது குலதெய்வம் கோயிலுக்கு எல்லாரும் போகணும். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே பாதி பிரச்சனை. ஆமா, கால்வாசி பிரச்சனை குலதெய்வம். ஏன்னா நம்மளை காக்கும் தெய்வம் குலதெய்வம் தான். குலதெய்வம் தான் நம்மளை அருமையா காக்கும். ஸோ இப்பவும் கிளாஸஸ் எல்லாம் சிறப்பாக போய்கிட்டு இருக்குங்களா? நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சாங்க, நிறைய படிக்கிறாங்க, நிறைய தொழில்முறையாக செய்கிறாங்க. எல்லாருமே மகாகுரு ஆனந்தவாசல் யாருக்கெல்லாம் இணைஞ்சு படிக்க விருப்பமோ படிங்க. ப்ளஸ் வந்து அவங்க தொழில்முறையாகவும் நாங்கள் பதப்படுத்திட்டு இருக்கிறோம். நம்ம டீம் ஒர்க்கும் போயின்னு இருக்கு, சரிங்களா? நம்ம டீம்லேயே அவங்க வேலை செய்கிறாங்க. ஒன்னில் ஒருத்தர் ஜெயராஜுங்கிற ஒருத்தர் படித்தாரு, அவர் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க கேட்டால், அம்மா நீங்கள் காட்டின வழி தாங்கம்மா, இன்னைக்கு மாதம் 1.5 லட்சம் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறாரு. உமாங்கிற ஒரு பொண்ணு சேலத்தில் இருக்குது, அந்த பொண்ணு மாதம் 1 லட்சம் சம்பாதிக்கிறேன் அப்படிங்குது. அது மாதிரி நம்ம மகாகுரு ஆனந்தவாசல் இணைஞ்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு அனுபவம் கொடுத்துருவோம். நாங்க எங்ககிட்ட வர்ற ஒர்க், அதாவது எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வருதுல, எல்லாத்தையும் எங்களால பார்க்கவே முடியறது இல்ல. அதனால நம்ம ஸ்டூடெண்ட்களுக்கு, அனுபவ ஸ்டூடெண்ட்களுக்கு கொடுத்துட்டே இருக்கிறோம். அதனால அனுபவமானவர் நியூ மாணவர் அனுப்பி அங்க வர்ற அப்பாயின்மெண்ட்ல வர்ற கொடுக்குற காணிக்கைகளை அவங்களே டிவைட் பண்ணி வச்சுக்க சொல்றோம். அதனால எல்லாரும் படிங்க, கண்டிப்பா இல்லத்தரசிகள் படிங்க. ஏன்னா நீங்க இல்லத்தரசிகள் படிக்கும் போது உங்க வீட்டை வாஸ்துப்படி எப்படி வச்சுக்கலாங்கிறது உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா மேடம். எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான தெளிவான விளக்கங்களை கொடுத்திருக்கீங்க. ரொம்ப நன்றி மேடம். நன்றிமா. எல்லோரும் நலமுடனும் வளமுடனும் வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன்.